ஓகே, இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம பார்க்க போறது PTron பிராண்ட் ரீசெண்டா ரிலீஸ் பண்ண PulseFit P261 அப்படிங்கிற ஸ்மார்ட் வாட்சோட அன்பாக்சிங் அண்ட் ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் தான். இது கண்டிப்பா ஒரு ஃபுல் ரிவ்யூ கிடையாது. இன்கேஸ் ஒரு ஃபுல் ரிவ்யூ உங்களுக்கு வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கீழே கமெண்ட் செக்ஷன்ல மென்ஷன் பண்ணுங்க. கண்டிப்பா ஒரு 7ல இருந்து 10 நாள் நான் யூஸ் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்கு அப்படிங்கறது ஒரு ஃபுல் ரிவ்யூவாக வீடியோ கிரியேட் பண்றேன். இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பார்த்துட்டு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணிருங்க. ரொம்ப பிடிச்சிருக்கு யாருக்காவது ஷேர் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா கீழே ஷேர் பட்டனும் இருக்கு, கிளிக் பண்ணி ஷேர் பண்ணிக்கோங்க. இன்கேஸ் Tech47 இன்னும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம இந்த வீடியோ பார்த்துட்டு இருந்தீங்கன்னா கீழே சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கு, பக்கத்துல ஒரு பெல் ஐக்கன் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நான் புதுசா வீடியோ போடும்போது உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வந்துகிட்டே இருக்கும். பை த வே, நான் கார்த்தி, நீங்க பார்த்துட்டு இருக்கிறது Tech47. உங்களோட டைம் வேஸ்ட் பண்ணாம வாங்க டைரக்டா வீடியோக்குள்ள போலாம். பர்டிகுலர் ஸ்மார்ட் வாட்ச் பிளிப்கார்ட்ல 1299 ரூபாய்க்கு அவைலபிளா இருக்கு. இன்கேஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னா அதுக்கான லிங்க் நான் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துறேன், அங்க போய் ஈஸியாவே நீங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் இந்த ஸ்மார்ட் வாட்சோட பாக்ஸ்ல என்ன மென்ஷன் பண்ணிருக்காங்க அப்படிங்கறது பார்ப்போம். ஃப்ரண்ட்ல பாத்தீங்க அப்படின்னா PTron அப்படிங்கிற பிராண்டு, அந்த வாட்சோட ஒரு இமேஜ், கீழே PulseFit P261 ஸ்மார்ட் வாட்ச் அப்படிங்கறது எல்லாமே மென்ஷன் பண்ணிருக்காங்க. கீழே பி மோர் டூ மோர் அப்படிங்கிற ஒரு டேகிங்கும் கொடுத்திருக்காங்க. லெஃப்ட் சைட்லயும் பிராண்டிங் மட்டும் தான் இருக்கு, ரைட் சைட்லயும் பிராண்டிங் மட்டும் தான் இருக்கு. பேக் சைட்ல பாத்தீங்க அப்படின்னா ஸ்பெசிபிகேஷன்ஸ் கொடுத்திருக்காங்க. டிஸ்பிளே 1.54 இன்ச் HD டிஸ்பிளே இருக்குன்னு கொடுத்திருக்காங்க. ரெசல்யூஷன் 240 பிக்சல், டச் கண்ட்ரோல் இருக்கு, ப்ளூடூத் 4 வெர்ஷன் இருக்குன்னு கொடுத்திருக்காங்க. வயர்லெஸோட ரேஞ்ச் பாத்தீங்க அப்படின்னா 10 மீட்டர், பேட்டரி 150 mAh இருக்கு. ஒர்க்கிங் டைம் பாத்தீங்கன்னா 3 நாள் இருக்குன்னு கொடுத்திருக்காங்க. சார்ஜிங் ஒரு 4 ஹவர்ஸ்ல சார்ஜ் ஆயிரும்னு கொடுத்திருக்காங்க. இதை தவிர நிறைய ஸ்மார்ட் ஃபீச்சர்ஸ் இருக்கு. அதாவது ப்ளூடூத் காலிங், ப்ளூடூத் மியூசிக் கண்ட்ரோல், கேமரா ஷட்டர், இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் எல்லாமே இதுல கிளியரா மென்ஷன் பண்ணிருக்காங்க. இதை தவிர இதுல 2 கலர் வேரியன்ட் அவைலபிளா இருக்கு. நம்ம கிட்ட இருக்கிறது ப்ளூ கலர், பிளாக் கலரும் அவைலபிளா இருக்கு. கீழே பாத்தீங்க அப்படின்னா பிரைஸ் 299 அப்படின்னு கொடுத்திருக்காங்க. அவ்வளவு கிடையாது, நான் சொன்ன மாதிரி 1299 பிளிப்கார்ட்லயே அவைலபிளா இருக்கு. இவ்வளவுதான் இதுல பாக்ஸ்ல இருக்கிற கான்டென்ட் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா. சரி, இப்போ பாக்ஸ் ஓபன் பண்ணிட்டு உள்ள என்னெல்லாம் கொடுத்திருக்காங்க அப்படிங்கறது பார்க்கலாம். பாக்ஸ் ஓபன் பண்ண உடனே நமக்கு ஒரு ஸ்மார்ட் வாட்ச் அவைலபிளா இருக்கு. அதே மாதிரி ஸ்ட்ராப், இது ரெண்டும் தனியா நம்ம வச்சிடலாம். இதை தவிர வேற என்ன இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா சார்ஜிங் டாக் கொடுத்திருக்காங்க. இதை வச்சுதான் நம்மளோட ஸ்மார்ட் வாட்சை சார்ஜ் பண்ண முடியும். குவாலிட்டி பரவாயில்ல, நல்ல கண்டிஷன்ல தான் இருக்கு, நல்ல குவாலிட்டியில தான் இருக்கு. இதை தவிர பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு யூசர் மேனுவலுக்கான ஒரு QR கோட் கொடுத்திருக்காங்க. வாரண்டிக்கான டீடைல்ஸ் இருக்கிற மாதிரி ஒரு பேப்பரும் கொடுத்திருக்காங்க. இவ்வளவுதான் இந்த பாக்ஸ்ல இருக்கிறது. சரி, இது எல்லாமே வச்சுட்டு நம்ம ஸ்மார்ட் வாட்ச் எப்படி இருக்கு அப்படிங்கிற பில்ட் குவாலிட்டி பார்க்கலாம். ஸ்மார்ட் வாட்சோட பில்ட் குவாலிட்டி பார்க்கறதுக்கு முன்னாடி அதோட ஸ்ட்ராப்போட குவாலிட்டி எப்படி இருக்கு அப்படின்னு பார்ப்போம். ஸ்ட்ராப்போட குவாலிட்டி பொறுத்த வரைக்கும் ரொம்ப லைட் வெயிட்டா தான் இருக்கு. சிலிகான்ல தான் மெட்டீரியல் கிரியேட் பண்ணிருக்காங்க. அதனாலவே ரொம்ப லைட் வெயிட், நான் சொன்ன மாதிரி ரொம்ப நல்லாவே இருக்கு. சாரி, இந்த சவுண்ட் எல்லாமே நான் வெளியே இருக்கேன், அதனால தான் இந்த நாய்ஸ் எல்லாமே, பட் நல்ல நாய்ஸ் தான் எல்லாமே. ஓகே, ஸோ இதோட குவாலிட்டி நான் சொன்ன மாதிரி ரொம்ப நீட் அண்ட் கிளீனா தான் இருக்கு. எனக்கு பிடிக்காத ஒரே விஷயம் என்ன அப்படின்னா அதுல இந்த PTron அப்படிங்கிற பிராண்டிங், அது மட்டும் அவாய்ட் பண்ணியிருந்தா இன்னும் நல்லா இருந்திருக்கும். சரி, இப்போ ஸ்மார்ட் வாட்சோட குவாலிட்டி எப்படி இருக்குன்னு பார்ப்போம். டிஸ்பிளே பரவாயில்ல அப்படிங்கிற ஒரு குவாலிட்டியில தான் இருக்கு, ரொம்ப சூப்பர் அப்படின்லாம் சொல்ல முடியாது. லெஃப்ட் சைட்ல பாத்தீங்க அப்படின்னா ஒரு ஸ்பீக்கர் கிரில் இருக்கு, இன்னொன்னு டம்மிக்கு கொடுத்திருக்காங்க. ரைட் சைட்ல ஒரு மைக் இருக்கு, 2 பட்டன்ஸ் அவைலபிளா இருக்கு. ஒன்னு மெனு சுவிட்ச் ஆன் பண்றதுக்கு, இன்னொரு பேக் போறதுக்கு ஒரு பட்டன் கொடுத்திருக்காங்க. பட்டன் எல்லாமே டாக்டைல் ஃபீலிங் எல்லாமே சூப்பரா இருக்கு. டிஸ்பிளே நான் சொன்ன மாதிரி சூப்பரான குவாலிட்டி கிடையாது, பட் அந்த பெசலும் அதே மாதிரி தான், மேல சின்னதும் கீழே பெரிய பெசலுமா, அது கொஞ்சம் ஒரு அன்ஈவனா இருந்துச்சு. இது ரெண்டும் ஒரே மாதிரி இருந்துச்சுன்னா சூப்பரா இருந்திருக்கும். இன்னும் இதுல ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா இதுக்கு பின்னாடி SpO2 சென்சர் கூட கொடுத்திருக்காங்க. நான் எதிர்பார்க்கவே இல்லை இவ்வளவு கம்மியான பிரைஸ்ல இந்த SpO2 சென்சர் கொடுப்பாங்க அப்படிங்கிறது. இந்த சிச்சுவேஷன், இந்த கொரோனா லாக்டவுன் சிச்சுவேஷனுக்கு கண்டிப்பா தேவையான ஒரு விஷயம் தான் இந்த SpO2 ஆக்சிஜன் லெவல் செக் பண்றது. அதுவும் இதுல கொடுத்திருக்காங்க, ரொம்ப பெரிய ஒரு பிளஸ் பாயிண்ட் ஆக்சுவலி. ஸ்மார்ட் வாட்ச் ஆன் பண்ணிட்டு அதோட மெயின் மெனுக்கு போனீங்க அப்படின்னா ஸ்டெப்ஸ், ரன்னிங், ஹார்ட் பீட்டு, இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ், ஹார்ட் ரேட்டு, டயலர், ஃபோன் புக், ரன்னிங், சிட் அப், ஜம்பிங் ஜாக்கு, பாஸ்கெட் பால், இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் இதுல கொடுத்திருக்காங்க. இது எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா தோணும் இந்த ஹார்ட் ரேட் அப்படிங்கிற ஆப்ஷன் தான். இது ஆன் பண்ணீங்க அப்படின்னா இதுல SpO2 நம்மளால செக் பண்ணிக்க முடியும். இது கரெக்டா இருக்கா அப்படிங்கிறதுக்கு மெடிக்கலி அப்ரூவ் பண்ண ஒரு SpO2 ஒரு கேட்ஜெட்டும் வச்சு நான் செக் பண்ணி பார்த்தேன். ஆக்சுவலி ரொம்ப பக்கத்துல இருக்கு. இதுல 97 கிடைச்சா அது ஒரு 96
98 அந்த மாதிரி 1% 2% டிஃபரன்ஸ் தான் இருக்கு. அதோட பெரிய டிஃபரன்ஸ்லாம் கிடையாது. வாட்ச் ஃபேஸ் மாத்துறதுக்கு உங்களுக்கு ரொம்ப ஈஸி தான். லெஃப்ட் ரைட்டு நீங்க ஸ்வைப் பண்ணீங்க அப்படின்னா ஈஸியாவே வாட்ச் ஃபேஸஸ் உங்களுக்கு மாத்திக்க முடியும். ஸோ இந்த மாதிரி எனக்கு இந்த வாட்ச் ஃபேஸ் ரொம்ப பிடிச்சிருச்சு, நான் இதான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஓவரால் இதோட ஓவர்வியூ என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா 1299 ரூபாய்க்கு ரொம்ப வர்த்தான ஒரு ஸ்மார்ட் வாட்ச் தான். எகைன் இது ரொம்ப அட்வான்ஸ்டான ஒரு ஸ்மார்ட் வாட்ச்லாம் நான் சொல்லவே மாட்டேன். ரொம்ப பேசிக்கான ஒரு ஸ்மார்ட் வாட்ச். இன்கேஸ் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் ஒரு ஸ்மார்ட் வாட்ச் வாங்குறீங்க அப்படின்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா நீங்க இதை கன்சிடர் பண்ணலாம் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். இதோட பேட்டரி பேக்கப், சார்ஜிங் டைம், இந்த மாதிரி டீடைல்ஸ் எதுவுமே நான் செக் பண்ணல. பேட்டரியோட ரேஞ்ச் எப்படி இருக்கு, ப்ளூடூத்தோட கனெக்டிவிட்டி எப்படி இருக்கு, இது எதுவுமே நான் செக் பண்ணல. இன்கேஸ் இதெல்லாமே செக் பண்ண ஒரு ஃபுல் ரிவ்யூ உங்களுக்கு வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. 7 to 10 days யூஸ் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்கு அப்படிங்கிறது ஃபுல் ரிவ்யூவாகவே உங்களுக்கு நான் கொடுக்குறேன். வீடியோவை கடைசி வரைக்கும் பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. வீடியோ பிடிச்சிருக்குன்னா மறக்காம லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் எல்லாமே பண்ணிருங்க. அடுத்த வீடியோல சந்திக்கலாம். அது வரைக்கும் பாய் ஃப்ரம் கார்த்தி.